பைத்தம்பருப்பு, கேபேஜ் இதெல்லாம் குக்கரில் வேக வைக்கிச்சு கொத்தமல்லி காம்பு சேர்த்து வேக வச்சிடணும். அப்போ அந்த காம்பில் இருக்கிற கொத்தமல்லி மணம்லாம் இறங்கி கூட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். வேக வச்ச பருப்பு கேபேஜிலேருந்து கொத்தமல்லி காம்பு எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். தண்ணி தேவைப்பட்டால் கூட்டுக்கு இதை கொத்தமல்லி காம்பு நல்லா மசிச்சு எடுத்துடலாம். தண்ணியை மட்டும் கூட்டில் சேர்த்துக்கலாம். ரசப்பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விடலாம். 2 தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் தாளிச்சுட்டு அதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா பொடி சேர்க்குறேன். இந்த தக்காளி, பச்சை மிளகாய்க்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ சேர்த்து நல்லா மசிச்சா மாதிரி வதக்கிக்கலாம். கேபேஜில் எந்த வித ரெசிபி பண்ணாலும் அதுக்கு மஞ்சப்பொடி சேர்க்க மாட்டேன். ரசப்பொடி சேர்த்ததே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கூட்டு. அதில் தக்காளி, பச்சை மிளகாலாம் சேர்த்து வதக்கி சேர்க்கச்சே இன்னும் நல்லா கலராக இருக்கும். இது கூட இப்போ கொஞ்சம் பட்டாணி சேர்க்குறேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கூட்டோட நிறம். 1 டீஸ்பூன் தான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்ல மணத்தோடு இருக்கும் கேபேஜ் பொரிச்ச கூட்டு. கூட்டு நல்லா கொதிச்செடுத்து தக்காளி, பட்டாணி, பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுது. தேங்காய் எண்ணெயில் பச்சை மிளகா வதங்கிறது வீடே மணக்கிறது. இப்போ இதை எடுத்து கேபேஜ் கூட்டில் சேர்த்துறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டு சர்விங்க்கு போகலாம். ஆஹா, கலர்ஃபுல் கேபேஜ் கூட்டு ரெடி. கேபேஜ் கூட்டு டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் அதே சமயத்தில் சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய விதத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிம்மஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேபேஜ் கூட்டு சாதத்துக்கூட, அதுவும் சூடான சாதத்தில் நெய் போட்டுண்டு பிசிஞ்சுண்டு பீட்ரூட் தொகையல் தொட்டுன்னு சாப்பிடுச்சே ஆஹா, ருச்சியோ ருச்சி. ரோட்டிக்கு பூரிக்கலாவும் ஏற்றது இந்த கேபேஜ் கூட்டு. கலர்ஃபுல் கேபேஜ் கூட்டு ரெடி.